ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் தேர்ட் யூனிட்டில் அக்கௌண்டிங் ஃபார் டெசிஷன் மேக்கிங் அதில் பிரேக் ஈவன் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஷியல் டூல் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதை பார்க்கலாம். This is the break-even analysis chart diagram. இப்போ நீங்கள் இந்த chart diagram பார்த்தீங்க அப்படின்னா, in x-axis we taken the quantity and in y-axis total cost. Okay, if we produce some n number of the products, இப்போ நம்ம வந்து n number of products நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதில் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் ஒவ்வொரு செல்லிங் ப்ரைஸ் நம்ம வந்து அலாட் பண்ணியிருப்போம். அதுவும் இல்லாமல் எந்த ப்ராடக்ட்ஸை எத்தனை பண்ணாலுமே ஃபிக்ஸடு காஸ்ட் வந்து எப்போதுமே ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். இப்போ ரூம் ரெண்ட்டு, இபி பில்லு, இந்த மாதிரி நமக்கு என்னென்னா ஃபிக்ஸ்டான ஒரு காஸ்ட்டு, இது வந்து எப்போதுமே மாறப்போறதே கிடையாது. So the fixed cost line can be taken as a horizontal line and the variable cost will be varied. Variable cost வந்து என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகிட்டே இருக்கும். என்னது வேரியபிள் காஸ்ட்னா, இன்னைக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து பர்ச்சேசிங் ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து ஒரு 10 rupees இருக்கு அப்படின்னா, இல்லை நாளைக்கு அதோட விலை வந்து 12 rupees ஆகலாம், இல்லை 8 rupees ஆகலாம், கூடலாம் குறையலாம். So the variable cost will be fluctuation amount. Fluctuation ஆகிட்டே இருக்கும். It may be increases or it may be decreases. So it goes a linear line, that is the variable cost line. And another total cost equal to fixed cost plus variable cost. இப்போ இந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான மொத்த காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ப்ராடக்ட்டுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளவு ப்ளஸ் அதனுடைய வேரியபிள் காஸ்ட் என்ன, இந்த ரெண்டு காஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் வில் பி obtained. தென் த டோட்டல் காஸ்ட் லைன் ஷுட் பி drawn as an inclined line from the fixed cost line. ஃபிக்ஸ்ட் காஸ்ட் லைனுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம், இன்க்ளைன் லைனாக டோட்டல் காஸ்ட் லைன் வரைகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, டோட்டல் ரெவென்யூன்னு ஒரு லைன் இருக்குன்னு, டோட்டல் காஸ்ட் லைன், டோட்டல் ரெவென்யூ லைன், இந்த ரெண்டு லைனும் எங்க ஒண்ணுக்கு ஒன்று இன்டர்செக்ட் ஆகுதோ that intersection point is called as break even point. One point should be noted, at the break even point there will be no loss, no profit. Break even point நம்ம ரீச் பண்றோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்ல, at the break even pointல ப்ராஃபிட்டும் இருக்காது, லாஸும் இருக்காது. ஸோ டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு டோட்டல் ரெவென்யூ. நம்ம எவ்வளோ வந்து டோட்டல் காஸ்ட் இன்கர் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராடக்ட்டுக்கு, அந்த ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ நமக்கு வந்து ரெவென்யூ வந்திருக்குது, இன்கம் வந்திருக்குது, இந்த ரெண்டு காஸ்ட்டையும் ரெவென்யூவும் நம்ம மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்கிறோம். போட்ட காசை வந்து அப்படியே திரும்ப ரீகெயின் பண்ணிட்டோம். தட் இஸ் த பிரேக் ஈவன் பாயிண்ட். இஃப் யுவர் சேல்ஸ் இஸ் எக்ஸீடிங் த பிரேக் ஈவன் பாயிண்ட் தென் யூ கெட் த ரெவென்யூ ஆஸ் ப்ராஃபிட் அமௌண்ட். ஓகேவா, இப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு அப்புறமா நமக்கு சேல்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா we get the profit amount. ஏன்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வந்து ரீகெயின் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் சேல்ஸ் தரது எல்லாமே நமக்கு வந்து ப்ராஃபிட் தான். இப்போ நம்ம பிஸ்னஸ் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டையே ரீச் ஆகலை அப்படின்னா we are in the loss region. So an important thing, at break even point there will be no profit, no losses. If you exit the sales above the break even point then you are in the profit region. If your business sales are in below the break even point then you are in the loss region. So by this break even analysis financial tool we can understand our business is in profit region or loss region or no profit no loss region. That is the break even point. Okay, and the another relation is given as margin of safety. Safety means we reach the break even point. So at break even point how many quantity of the products to be sold, break even point ரீச் பண்ணுறதுக்கு அப்படி எத்தனை குவான்டிட்டி ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கணும், நம்ம போட்ட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரிகெயின் பண்ணுறதுக்காக, அப்போ அந்த சேஃப்டி பாயிண்ட், தட் இஸ் த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அந்த பிரேக் ஈவன் சேல்ஸ்ல இருந்து ஆக்சுவல் சேல்ஸ் நமக்கு எவ்வளோ நடந்திருக்குது, ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா ஆக்சுவல் சேல்ஸ் அதிகமாக இருக்கும், லாஸ் ஆச்சுன்னா ஆக்சுவல் சேல்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆக்சுவல் சேல்ஸ் அண்ட் த பிரேக் ஈவன் சேல்ஸ் இஸ் கால்ட் அஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. And the another relation is given as for margin of safety is profit to the PV ratio. Profit divided by PV ratio means profit volume ratio. Okay, and then கான்ட்ரிபியூஷன், இந்த ப்ராஃபிட் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அமௌண்ட் வந்து அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் ப்ரைஸ், வேரியபிள் காஸ்ட். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு செல்லிங் ப்ரைஸ் அலாட் பண்ணுவோம், மைனஸ் அதாவது அந்த ப்ராடக்ட்டுக்கான வேரியபிள் காஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது அதை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் டு கெயின் த ப்ராஃபிட். அண்ட் தி அனதர் ரிலேஷன் கான்ட்ரிபியூஷன் டிசையர்டு. இப்போ நமக்கு வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு
20,000 வந்து ப்ராஃபிட் நான் வந்து ஏர்ன் பண்ணணும். இப்படி ஏர்ன் பண்ணா அதுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து டிசைட் பண்ணணும், எவ்வளவு அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ இந்த கான்ட்ரிபியூஷன் டிசைட் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஆனா ப்ராஃபிட் நம்ம வந்து என்ன பண்ணோம், டிசைட் பண்ணிட்டோம். எனக்கு இவ்வளவு 20,000 அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு எவ்வளவு அதுக்கான கான்ட்ரிபியூஷன் இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரிலேஷன் பாருங்க. கான்ட்ரிபியூஷன் டிசைட் ஈக்குவல் டு fixed cost plus desired profit. So இந்த ரிலேஷன்ஸ் நமக்கு என்னதுன்னா பிரேக் ஈவன் அனாலிசிஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இந்த ரிலேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். Let's see the problem question. Band C company manufactures a single product having a marginal cost of rupees 1.50 per unit. Band Cங்கிற நேம்ல ஒரு கம்பெனி என்ன இருக்குது, அந்த கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. சிங்கிள் ப்ராடக்ட் தான், ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அது எந்த ப்ராடக்டாகவும் இருந்துட்டு போட்டோம். அந்த ப்ராடக்ட்டுடைய மார்ஜினல் காஸ்டோட வேலை எது கொடுத்துருக்காங்கன்னா ₹1 கொடுத்துருக்காங்க. ₹1.50 கொடுத்துருக்காங்க ஒரு யூனிட்டுக்கு வந்து. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ப்ராடக்டோட ரேட் வந்து மார்ஜினல் காஸ்ட் எழுது ₹1.5. தட் இஸ் மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வேரியபிள் காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட்னாலும் ஒன்று தான், வேரியபிள் காஸ்ட்னாலும் ஒன்று தான். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் ஃபிக்ஸடு காஸ்ட் இஸ் ₹30,000 பெர் ஆனம். அந்த கம்பெனிக்கு வந்து பேண்ட் சி கம்பெனியில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸடு காஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஃபிக்ஸடு காஸ்ட் அமௌண்ட் தான் நமக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, 30,000 பெர் ஆனம். ஒரு வருஷத்துக்கு 30,000. அப்போ இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து இட் இன்க்ளூட்ஸிங் த ரூம் ரெண்ட் ஆர் கம்பெனி ரெண்ட் ஆர் அதர் எக்ஸ்பென்சஸ் ஆல்சோ. இது எல்லாமே ஃபிக்ஸ்டான ஒரு அமௌண்ட். இப்போ லேபர் சார்ஜஸ் ஆர் சேலரிஸ், தீஸ் ஆர் fixed amount for 1 year. So that amount is taken as 30,000 per annum. And the next statement, the market is such that up to 40,000 units can be sold at a price of ₹3 per unit. ஒரு ப்ராடக்ட்னுடைய ரேட் வந்து ₹3 ஃபிக்ஸ் பண்ணி அதை எத்தனை ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்றாங்கன்னா 40,000 யூனிட்ஸ் வந்து சேல்ஸ் பண்றாங்க. ஸோ பேன்சி கம்பெனியினுடைய ப்ராடக்ட்ஸ் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் வந்து 40,000. அது ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் வேரியபிள் காஸ்ட் ₹1.5 அண்ட் தென் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் சேல்ஸ் தட் இஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து ₹3 அண்ட் த ஃபிக்ஸடு காஸ்ட் ஃபார் த 1 year per annum this ₹30,000. At the statement, but any additional sale must be made at ₹2 per unit. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அடிஷனலா சேல்ஸ் பண்றாங்க. அதுல அடிஷனலா சேல்ஸ் பண்றது வந்து ஒரு ப்ராடக்ட்டோட ருபீஸ் வந்து ₹2 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க செல்லிங் பிரைஸ். இப்படி இருந்துச்சுன்னா கம்பெனி ஹேஸ் எ பிளான்டு ப்ராஃபிட் ஆஃப் 50,000. கம்பெனி வந்து ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து எவ்வளவு பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா 50,000க்கு பிளான் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த 50,000 ப்ராஃபிட் நம்ம வந்து ஏர்ன் பண்றதுக்கு how many units must be made and sold, எத்தனை யூனிட்ஸ் ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எத்தனை யூனிட்ஸ் நம்ம வந்து சோல்டு பண்ணியிருக்கணும் இந்த ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய கொஸ்டின். இப்போ எப்படி நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட் தி ரைட் த கிவன் டேட்டா. Marginal cost per unit. Marginal cost is also known as variable cost, that is given as ₹1.5. நம்ம ப்ராப்ளம்ல மார்ஜினல் காஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ₹1.5 பெர் யூனிட். ஒரு ப்ராடக்ட்டுக்கு வேரியபிள் காஸ்ட் வந்து ₹1.5. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட் பெர் ஆனம். அந்த கம்பெனியினுடைய ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு ₹30,000 அண்ட் த செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட், அதாவது இனிஷியலாக வந்து ஒரு ப்ராடக்டோடைய செல்லிங் ப்ரைஸ் வந்து வச்சுருக்காங்கன்னா ₹3 வச்சுருக்காங்க இல்லையா, அது ஒரு யூனிட்டுக்கான ப்ரைஸஸ். தென் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி சோல்டு, இந்த ₹3 செல்லிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி எத்தனை யூனிட்ஸ் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 40,000 யூனிட்ஸ் ஷுட் பி சேல்ஸ் பேஸ்ட் ஆன் த செல்லிங் ப்ரைஸ் ₹3. அண்ட் த டிசைர்டு ப்ராஃபிட், இவங்க எவ்வளோ ப்ராஃபிட் வந்து பிளான் பண்ணுறாங்க, 50,000க்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தட் இஸ் த டிசைர்டு ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டை ரீச் பண்ணுறதுக்கு நியூ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா ₹2 பெர் யூனிட். ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து புதுசாக என்ன பண்ணுறாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து ₹2 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த ₹2 ஃபிக்ஸ் பண்ணுறது எதுக்காகனா அடிஷ்னல் சேல்ஸ். அது ஏற்கனவே ₹3 வச்சு 40,000 யூனிட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா சேல்ஸ் பண்ணியாச்சு. சேல்ஸ் பண்ணது போக ₹50,000 ப்ராஃபிட்டை டிசைட் பண்ணியிருக்காங்க, பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த 50,000 ப்ராஃபிட்டை டிசைட் பிளான் பண்ணதுக்கு ஒரு ப்ராடக்டோடைய அடிஷ்னல் செல்லிங் ப்ரைஸ் வந்து ₹2 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சேல்ஸ் தனியாக போயிட்டு இருக்கும் ₹3 வச்சு, இங்கே தனியாக ₹2 வச்சு தனியாக சேல்ஸ் போயிட்டு இருக்கு, அது அடிஷனல் சேல்ஸ். அப்போ இந்த அடிஷனல் சேல்ஸ்ல ₹50,000 ப்ராஃபிட்டை நம்ம ஏர்ன் பண்றதுக்கு எத்தனை ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து மேக் பண்ணிருக்கணும், எத்தனை ப்ராடக்ட்ஸை சோல்ஸ் பண்ணிருப்போம் அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி. ஸோ டு கால்குலேட் total units to be produced to earn the planned profit, இந்த ப்ராஃபிட் அமௌண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த ப்ராஃபிட்டை நம்ம ஏர்ன் பண்றதுக்கு எத்தனை யூனிட்ஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம், அதுதான் நம்மளுடைய கேள்வி.
Let's the solution. First step, calculation of contribution for producing 40,000 units. அதாவது first வந்து அந்த 40,000 units வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் நமக்கு இருக்குது. பேஸ்ட் நம்ம பேசிக்காக நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட். ஸோ கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட், ஒரு யூனிட்டுக்கு ஃபர்ஸ்ட் எத்தனை கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டுக்கு தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு யூனிட்டுடைய செல்லிங் பிரைஸ் வந்து 3 rupeesனு அலாட் பண்ணியிருந்தாங்க, வேரியபிள் காஸ்ட் வந்து 1.5 rupees. ஸோ கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் இஸ் 1.5 rupees. ஓகே, அண்ட் தென் கான்ட்ரிபியூஷன் ஃபார் 40,000 யூனிட்ஸ், ஒரு யூனிட்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் 1.5 rupees இருக்கு. அப்போ 40,000 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நமக்கு கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் இருக்கும் அப்படின்னா 1.5 into 40,000, our amount is 60,000 rupees. This is the contribution amount for producing 40,000 units. ஒரு யூனிட்ஸ்க்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னா 40,000 யூனிட்ஸ்க்கு கான்ட்ரிபியூஷனுக்கு மல்டிப்ளை பண்ணி போட்டீங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் பாருங்க, calculation of desired contribution. இந்த desired contribution என்னது, நம்ம பிளான் பண்ண ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து 50,000. அப்ப அந்த 50,000 நம்ம ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணதான் செகண்ட் ஸ்டெப். லிசன், contribution desired amount equal to fixed cost plus desired profit. அதாவது fixed cost எப்போதுமே மாற போறது கிடையாது. desired profit நம்ம क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க, எனக்கு வந்து இவ்வளவு profit நான் வந்து earn பண்ணனும் அப்படிங்கறது desired profit 50,000 கொடுத்தாச்சு. சோ அப்ப அதுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் ஆகும், இதுக்கும் ஃபார்முலா contribution desired equal to fixed cost plus desired profit. சோ கம்பெனியோட fixed cost 30,000 rupees plus desired profit amount அவங்க பிளான் பண்ணது 50,000, ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 80,000 rupees வருது. இதுதான் அதனுடைய total contribution. Now step 3, calculation of contribution for additional units to be produced and sold at ₹2 per unit after 40,000 units. அதாவது 3 ரூபாய் செல்லிங் பிரைஸை வச்சு 40,000 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டாங்க. இது போக 40,000 யூனிட்ஸ் போக அதுக்கப்புறம் வந்து எத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸை ₹2 செல்லிங் ப்ரைஸாக வச்சு சேல்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம இதுவரை கண்டுபிடிச்சது எல்லாமே 40,000 rupeesக்கு உண்டான ஒரு கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டை பார்த்தோம். இப்போ வந்து ₹2 நீங்கள் செல்லிங் ப்ரைஸ் வச்சிங்க அப்படின்னா 40,000 யூனிட்ஸ் போக எத்தனை யூனிட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது கேள்வி. அடிஷ்னல் சேல்ஸ். அப்போ ஸ்டேட்மெண்ட் பாரு, கான்ட்ரிபியூஷன் ஃபார் அடிஷ்னல் யூனிட்ஸ் ஈக்குவல் டு ₹80,000 மைனஸ் ₹60,000. இந்த 80,000 என்னது, நம்ம பிளான் பண்ண ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறது 80,000. ஸ்டெப் 2ல ஆன்சர் இருக்கு. மைனஸ் 60,000 என்னது, அந்த 40,000 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி சேல்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் பண்ணுச்சோ அதை மைனஸ் பண்ண போறோம். அப்போ நமக்கு தேவையான கான்ட்ரிபியூஷன் வந்து 80,000 தான். அதுல இருந்து ஆல்ரெடி 40,000 யூனிட்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ₹20,000 வருது. அப்போ இந்த 20,000 rupees தான் நமக்கு எது ஈக்குவலா இருக்கும், கான்ட்ரிபியூஷன் ஃபார் அடிஷனல் யூனிட்ஸ்க்கு ஈக்குவலா இருக்க போகுது. 40,000 யூனிட்ஸை சேல்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இது போக நம்ம வந்து ₹2 செல்லிங் பிரைஸ் ஆச்சு எத்தனை யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறோம், எப்படி விற்க போறோம்னு பாக்குறதுக்கு கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் வந்து 20,000 இருக்குது. இப்போ பாருங்க, நவ் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். அப்போ எத்தனை யூனிட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம். இப்போ நியூ செல்லிங் பிரைஸ் வந்து ₹2 இருக்கு. அப்போ கான்ட்ரிபியூஷன் ஃபார்முலா என்னது, செல்லிங் பிரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். இப்போ நியூ செல்லிங் பிரைஸ் வந்து நமக்கு ₹2 இருக்கு, மைனஸ் வேரியபிள் காஸ்ட் மாற போறது இல்ல, 1.5 தான். ஸோ நியூ கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் பெர் யூனிட்டுக்கு வந்து ₹0.5. ஓகே, ஸோ அடிஷனலா வந்து இப்போ எத்தனை யூனிட்ஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்க போறோம், அடிஷனல் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கான கான்ட்ரிபியூஷன் நமக்கு எவ்வளவு வந்துச்சு, 20,000 வந்துச்சு. அப்போ எத்தனை யூனிட்ஸ் தான் இருக்க போகுது, டிவைட் பை பெர் யூனிட் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் போட்டிங்கன்னா எத்தனை யூனிட்ஸ் வந்து புதுசாக ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்போ டோட்டல் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் வந்து 20,000, ஒரு யூனிட்டுக்கான கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் ₹0.5. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 40,000 யூனிட்ஸ் நம்ம கிடைக்க போகுது. அப்போ ₹2 வச்சு நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து எத்தனை யூனிட்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணா 40,000 யூனிட் தான் அகைன் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ கால்குலேஷன் ஆஃப் டோட்டல் யூனிட்ஸ் டு பி ப்ரொடியூஸ். அப்போ அந்த பேன்சி கம்பெனி வந்து மொத்தம் எத்தனை ப்ராடக்ட்ஸ் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, ₹3 செல்லிங் பிரைஸ் ஆச்சு 40,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, கிவன்ல ப்ராப்ளம்லேயே இருக்குது. ₹2 சேல்ஸ் பிரைஸ் மாத்தினாங்க அப்படின்னா எத்தனை ப்ராடக்ட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஆன்சர் 40,000 தான் வருது. ஸோ டோட்டலாக எத்தனை யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனியில். ஸோ டோட்டல் யூனிட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் டு earn the planned profit equal to already produced product quantity is 40,000. The new selling price ₹2 பேஸ் பண்ணி நமக்கு எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா 40,000 தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. டோட்டலா கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்டோட குவாண்டிட்டி வந்து 80,000 யூனிட்ஸ். So this is the problem answer. Okay,
ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணலாம்? நார்மலாக ஒரு கம்பெனி வந்து எத்தனை ப்ராடக்ட்ஸ் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க, வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு, ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளவு, அப்போ நம்ம அதுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். இது போக ஃபியூச்சரில் வந்து எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் நான் வந்து ஏர்ன் பண்ணணும், ஆனால் செல்லிங் ப்ரைஸ் நான் வந்து இவ்வளோ அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், அப்போ நான் எத்தனை ப்ராடக்ட்ஸ் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் கமெண்ட் இன் த வீடியோ, ஐ வில் கிளாரிஃபை யூ. Thank you.